லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். ம் இப்போதான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இது பொழுது ம் காலையில் எழுந்திரிச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றி ம் நேற்று சந்தையில் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். பூவை கட்டி வச்சுருந்தேன். அதை விளக்கேற்றி இப்போ சாமிக்கு போட்டேன். ம் என்ன பூ மம்மி? மல்லிகைப்பூ. ம் மல்லிகைப்பூ 140 ரூபாய்னால அதனால வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 140 ரூபானா கிலோ 400 ரூபாய். கிலோ 400 ரூபா. நீங்கள் எப்போயாவது இந்த மல்லிகைப்பூ கூடவா இருக்கையில் 4000 ரூபாய்க்கு விற்றுருக்கா மம்மி? ஆமாம், ஒவ்வொரு 100 60 ரூபா 70 ரூபாயில விஷயம். 50 ரூபாயில விஷயம். 50 ரூபாய்க்கு கீழெல்லாம் வாங்க மாட்டேன். 40 ரூபாய் இருந்தால் மட்டும் வாங்குவேன். ஒரு சில நேரம் கூட வைக்கும். இந்த இப்போ ஆயுத பூஜை வருது பாருங்க, அதுக்கெல்லாம் கூட வைக்கும். ஆமாம், ஆனால் நம்ம வீட்லேயும் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம். ஆனால் அது அவ்வளோ தூரம் காய்க்காது. அதுக்கெல்லாம் பராமரிப்பு இல்லை. பராமரிப்பு நம்ம பண்ணி விடணும். ஒரு நூலை நெல்லை கட்டி குச்சி வச்சு ஊனி இது பண்ணி விட்டோம்னா நேரம் பூத்துருக்கும். நிறைய பூக்கும். ஆமாம், எல்லாத்துக்குமே அதை கை வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரோஜா செடி வச்சா கூட அதுக்கு நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கணும். ரோஜா செடியெல்லாம் அப்படியே ஊத்துறோம். இந்த மல்லிகை பூக்கெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளப்பி விடணும். அது எதுலையாவது இது பிடிச்சி ஏற விடணும். அப்போதான் அது கண்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உலையில் அரிசி போட போகிறோம். இந்த உலையில் அரிசி போட்டுருவோம். டெய்லியுமே காலையில் கரண்ட் போயிடுது. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு. அப்புறம் யாரோடது பார்த்தீங்க? பார்த்தேன், நிறைய விஷயம் இருக்கு. ரோபோ சங்கர் வீடு அவ்வளோ பெருசாக இருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே இருக்கும். இதுல ரோட்ல இருந்து மேலே தான் இருக்கு. ரோட்டு மேலே 4 ஸ்டெப் நடந்தா வீடு. அப்புறம் ஏன் டெத் ஆனவங்க வந்ததெல்லாம் தனுஷ்ல இவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க காட்டுறாங்க. எப்படி ரோட்டு மேலே தான் இருக்கு. கடைவீதியெல்லாம் பக்கத்திலே இருக்கு. அவ்வளோ பெருசா இருக்கு ரோபோ சங்கர் வீடு. நல்லா சம்பாதிச்சுட்டேன் போல. நாட்டுக்கோட்டை செட்டியாரா அவரு ரோபோ சங்கர்? அப்படியா? அவங்க அன்னை பேட்டி கொடுத்துருக்காரு. நாட்டுக்கோட்டை செட்டியாரா சிவகங்கை மாவட்டம் தானே அவன் பிறந்தது. சிவகங்கை மாவட்டத்துல அவங்க அப்பா கனகசபை செட்டியாரா, அம்மா ஏதோ என்னமோ ஒரு ஆட்சின்னு போட்டுருந்துச்சு. அப்பா சிங்கப்பூர்ல சம்பாதிச்சாராம். அவங்க வீடு சுத்துக்கட்டு விளவா அங்கே இருக்குது. அப்புறம் இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லல அவர் நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் இப்ப போடுறாங்க பாரு. எல்லாமே நாட்டுக்கோட்டை செட்டியாரா. அப்பா கனகசபை செட்டியாரா. அப்போ இங்கே பொழைக்க போனவங்க அப்படியே இங்கே இருந்தாலும் சிங்கப்பூர்ல சம்பாதிச்சவரா. பொழைக்க போனவங்க இங்கிட்டு வரவே இல்லையோ? இல்ல, அவரு சிங்கப்பூர்ல செத்து போயிட்டாராமா. அப்பா அப்பா அதுக்கப்புறம் 7 வயசு இருக்காலே அவர் செத்து போயிட்டாராம். ரோபோ சங்கருக்கு 7 வயசு நடக்கும் போதே செத்து போயிட்டாராம். 5 பேரும் அண்ணன் தம்பிய. அது இப்ப ஒரு ரோபோ சங்கரும் இன்னொரு அண்ணன் தான் இருக்காங்களாம். மீதி 2 பேர் செத்துட்டாங்களாம். மொத்தம் 5 பேரா. அதுல ரோபோ சங்கரோட சேர்த்து 3 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்களாம். அவ ரோபோ சங்கர்கிட்ட இருக்க ஒரு பொண்ணு இந்த அன்னை மக தானே அது. அதனாலதான் சைலண்டா இருக்கு. அப்ப இவங்களுக்கு பிறந்ததும் ஒரு புள்ளதான். இவங்களுக்கு பிறந்தது இந்திரஜா மட்டும்தான். இந்திரஜா மட்டும்தான் இவங்களுக்கு பிறந்த பொண்ணா. நேத்துதான் எல்லாமே பார்த்தேன். அது அவர் அன்னை மகதானா. அண்ணனுக்கு பொண்டாட்டி இருக்கான்னு தெரியல. அன்னை பையன் திருப்பூர்ல சயின்டிஸ்டா இருக்கானா. எல்லாம் நல்ல லெவல்ல தான் இருக்காங்க. அப்புறம் அன்னை மகளதான் இவங்கள்ட்ட வளர்க்க விட்டுருக்காங்களாம். இந்திரஜா மட்டும்தான் ரோபோ சங்கர் விட்டு பொண்ணா. உண்மையான பொண்ணு. ஆமா, அதனாலதான் இந்திரஜா உரிமை எடுத்துக்கிட்டு ஆடுது. அந்த புள்ள சைலண்டா இருக்கு. என்னடான்னு பார்த்தேன். அதே ஒரு வீட்டுல பிறந்த பிள்ளைன்னா இப்படி எல்லாம் இருக்காதுன்னு. ஒண்ணு பேசுனா இன்னொன்னு பேசத்தானே செய்யுங்க. ஆமா, அதனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு? அண்ணே வசதி இல்லையா, எதனால விட்டுருக்காருன்னு தெரியல.
அண்ணன் பைக்ல தான் போறாரு. அவர் பைக்ல போயிட்டு இருக்கையில தான் இவங்க பேட்டி காட்டுறாங்க. காரைக்குடி கிட்ட சிவகங்கை மாவட்டத்துல இன்னையோதான் அவங்க சொந்த வீடா. ஆனா இப்ப இங்கிட்டு வர்றது இல்லையா? அப்ப பூர்வீகத்துல ஏதாவது அண்ணன் தேவைனாக்க 47 பேர் மொத்த குடும்பத்துல எல்லாரும் வருவாங்க. வளவுல இருக்கவங்க எல்லாம் வளவுல இருக்கவங்க. ஆமா, சுத்துக்கட்டு வளவா அவங்க வீடு. சுத்துக்கட்டு வளவு முத ஒரு கிட்ட அது நம்ம ஆள் வீடு மாதிரி எல்லாம் சுத்துக்கட்டு வளவெல்லாம் வச்சு வீடு தானே அப்பா கட்டினதான். அந்த வீடு இருக்காங்க. ஆனா மம்மி அவங்க டெத் ஆனதை இங்கேயே கொண்டு வந்து பாடி இங்கே கொண்டாந்து பண்ணல. தெரியல, அதே தெரியல. அவர் சொல்றாரு. ஆனா சென்னையில தான் எல்லாம் பண்ணாங்க. ஆமா. ஆனா இங்க இருக்கா. சென்னையிலே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்டர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனா முக்கால்வாசி ஆக்டருக்கு வந்திருக்கா மம்மி. இந்த ரொம்ப பெரிய ஆக்டர் வீடு பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம் எல்லாம் இருக்கு பாரு. நம்ம போறோம் பாரு, டிமார்ட் மாதிரி. அந்த மாதிரில மாடியில இருக்கு. அப்படி மாடிக்கு மாடி கட்டியிருக்கேன். பயங்கர வசதியா இருக்கேன். அப்ப வேற எதுவும் பிசினஸ் பண்ணிருப்பானா மம்மி? தெரியல. நல்ல வசதியா இருக்கேன் அப்பா. அதுல கீழே ஒரு இடம், இந்த மால் மாதிரி இடம் இருக்கு. அது ஃபுல்லா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா கார் நிறுத்துறேன். கார் நிறுத்திருக்க ஒரு 10, 15, 20 கார் நிறுத்தலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா எம்டியா விட்டுட்டேன். சூப்பரா இருக்கு வீட பாத்தீங்கன்னா. சிமெண்ட் கலர்ல, சிமெண்ட் கலரும் ப்ளூ கலரும் கலந்தது. நல்லா இருக்கு வீடு. நல்லா சொத்து சேர்த்துட்டேன் போய். இந்த அபார்ட்மெண்ட்லாம் கட்டுறாங்களே கீழே கார் நிறுத்துறதுக்கு. சூரியன்லாம் அப்படி வாங்கல. சூரிய சும்மா 1 கோடி ரூபாய்க்கு சும்மா இந்த மாமா இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இவன் சூப்பரா வீடு கட்டிருக்கேன். பரவாயில்ல. ஆனா சூரிய சம்பாரிச்ச அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனேன். அப்படியா? ஓரளவு தானே. வீடெல்லாம் பெருசா நல்லா இருக்கு. இவன் நிறைய இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். ரோபோங்கிற இதுல அதுல நல்ல காசா ப்ரோக்ராம்லயா? ப்ரோக்ராம்ல. ஆமா. ஆனா என்ன வசதியா இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியல பாருங்க. அது ஒண்ணு. ஆமா. இப்ப கூட ஒரு வாரம் முன்னாடி போய் தண்ணி அடிக்கிற கடையில உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தான். அவனால இருக்க முடியல தண்ணி. அதான் அவனே சொல்றேன். இது நான் ஒரு காலத்துல எப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த கடையை பார்த்தா எனக்கு என்னமா தோணுது, இந்த கடையிலயாடா நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த கடையில கரிசோருக்காக இந்த கடையில தண்ணி அடிச்சுட்டு ஏன்டா இப்படி தெரியணும், நம்ம ஒழுங்கான வாழ்க்கையை ஒழுங்கா வாழலாமேடா அப்படின்னு தோணிதே நான் மாறினேன் அப்படின்ட்டு சொல்றேன். நான் உள்ளவங்க அந்த ஏரியாவில் உள்ளவங்க ஒரு வாரம் முன்னாடி தண்ணி கடையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை விசாரிச்சேன். அவனால திருந்த முடியல, மாத்திக்க முடியல. ஆனா மஞ்ச காமாலையோட இருக்கிறது தண்ணி அடிச்சா அது மேற்கொண்டு தானே உடம்பு என்ன ஒண்ணு பாவம். என்னால முடியலடான்னு சொல்லுது. அப்புறம் மேற்கொண்டு அதுலயே ஊத்திக்கிட்டு அதுலயே பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்புக்கு எடுத்துக்கிட்டே இருந்தா அது ஒரு காலத்துல போடா நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது உரும்பு இது. அவங்க கொஞ்சம் காப்பாத்திக்கலாம். இதை இப்படி கடன் பண்ணக்கூடாது, இப்படி பிடிக்காதீங்க. நல்ல பயங்கரமான உழைப்பாளி. அவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்காரனா சத்த நேரம் கூட சும்மா இருக்க மாட்டானா. அவங்க அண்ணன் சொல்றாரு அவன் சொல்ற மாதிரியே அவன் உடம்பு கேட்குமா. இந்த கை தண்ணி தூக்கணும்னா இந்த கை இந்த ஷோல்டர் அதுவா தூக்குமா. அப்படி என்ன அவனுக்கு அப்படி ஒரு இதுவா சின்ன பிள்ளையில இருந்தே இந்த எங்கேயாவது நாட்டியம் இதுக்கெல்லாம் போய் ஆடுவானா. திருவிழா இருக்குல்ல, அந்த இது மாதிரி தெருக்கூத்து மாதிரி போய் ஆடுவானா சின்ன பிள்ளையில இருந்து. அப்படி ஆடுறதுக்கெல்லாம் அப்பல இருந்தே சின்னமா காசு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பழக்கமாகி வந்தது. சின்ன பிள்ளையிலே சும்மா இருக்க மாட்டானா. 7 வயசுல இருந்து அப்பா இறந்து போயிட்டாரான். 7 வயசா இருக்கல. அப்ப வசதி தானே ஓரளவு குடும்பம். ஒன்றும் வசதி இல்லைன்னா சொல்ல முடியாதுங்கிறாரு. ஓரளவு எங்க அம்மா அப்பா நல்லா தான் நடத்துனாங்க. அப்புறம் மஞ்சள் காமாலைக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட். ஆனா அது ட்ரீட்மெண்ட்டே இல்ல என்ன பண்ணிருக்கலாம். நாட்டு மருந்து மட்டும்தான். 2வது மேல குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதைக்கு அப்ப இந்த வாரம் அந்த வாரம்னு போய் குடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு இருந்தா எப்படி? டாக்டர் குடிக்க கூடாதுன்னு. ஆமா, டாக்டர் குடிக்க கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பியிருப்பாரு. நீங்கள் அதை பாடி மேற்கொண்டு அவருக்கு தெரியாது நம்ம போய் குடிச்சிட்டு வந்துடுவோம்
அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்தா என்ன பண்றது? அவனோட கதை கேட்டா சூப்பரா இருக்கு. சரி மேமே, அப்ப இங்க சொத்து பத்து இருக்கா? இங்க இருக்கா சொத்து பத்து. சிவகங்கை மாவட்டத்துல இருக்கான். ஓஹோ. கீழே ஊத்தணும். சிவகங்கை மாவட்டத்தில் சொத்து பத்து இருக்கா. அது பொதுவான சொத்தா இருக்கான். இந்த வளவு பிரிச்சுக்கலையா? ஆனா நம்ம இதுல சங்கர்லாம் பேர் வைப்பாங்களா மம்மி? தெரியல. ஆனா அவங்க நாட்டுக்கோட்டை செட்டியார் தான். நான் நேத்து இன்னொன்னு பார்த்தேன். நாட்டுக்கோட்டை செட்டியார் போடுறாங்க. நம்ம கேஸ்ல சங்கர்னு பேர் வைக்க மாட்டாங்கல்ல? இல்லையா? சங்கரே சங்கரே சங்கர் கிடையாது, சங்கரே. அவன் பொண்டாட்டி சங்கரேன்னு கூப்பிடுறா. சங்கரா சங்கரானு கூப்பிடுறாங்க. சங்கரா 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 சங்கரானு கூப்பிடுறான். அப்படி இந்த இது நிகழ்ச்சிகள் நடத்தலுதான். சென்னைக்கு வந்து நிகழ்ச்சிகளை கலந்து நடத்தல இவளும் இந்த தெருக்கூத்து மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாலும் பழக்கமாயிடுச்சு. சரி, நமக்கு இந்த பொண்ணு சூட்டபிள் ஆகும் அப்படின்ட்டு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்த இடத்துல கேட்டானா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவனோட பெரிய உத்தம குடும்பம் மாதிரி. எங்க அப்பா அம்மாவெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, நாங்க ரொம்ப இந்த குடும்பம் அப்படி இப்படின்னா. அப்புறம் எப்படி பாத்துக்கிட்டா? அப்புறம் இல்லைன்னு சொல்லி எப்படியோ அதை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்தவே விட மாட்டேன்ட்டானா. உள்ள வந்து உட்காந்து அவங்க அப்பா, என் மகளை நீ ஏதாவது பண்ணி விடுவேன், நான் வெளியே போக மாட்டேன். மீன் நறுக்க வந்தாச்சா? என்ன மீன் நறுக்கலான் இருக்கீங்க? கத்திரிக்காயும் பூசணிக்காயும் ரெண்டையும் போட்டு ஒன்றா சாம்பார் இருக்கும். கீரை கீரை வேணா கூட்டு வைப்போம். இது என்ன கீரை மம்மி? இது மணத்தக்காளி கீரை. அவங்க அப்பா பேர் என்ன மம்மி? கனகசபை செட்டியாரா? அப்படி இப்ப கனகசபை செட்டியார். அது ஓகே. ஆனால் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சங்கர்னு வச்சிருக்கிறது ஆச்சரியம். அவர் இன்னொருத்தர் பார்த்த செட்டியார் மாதிரியே தான் இருக்கார். அப்படியா? அண்ணே. ஆமாம். இவர் தான் அம்மா அம்மான எல்லாமே மாறி போயிட்டேன். இல்லை மம்மி, இப்போ தின்னு அதிகமாக தின்னோம்னா ஷேப்பே மாறிடுறா ஒருத்தவ. இவன் அதனால மாறிட்டேன் போல. அந்த மாதிரி. அப்பவே அவனுக்கு உடம்பெல்லாம் ஆடணும்னா இந்த ஷோல்டர்லாம் அதுவே ஆடுவான். ஒரு ஷோல்டர் மட்டும் ஆடணும்னா ஷோல்டர் தனியா ஆடுவான். அவரு சொல்றாரு அதான் அவன் இருக்கிற ஸ்பெஷல் திறமையே. அதுலதான் இந்த ரோபோ டான்ஸுக்கெல்லாம் போனானா. ரோபோ டான்ஸுக்கு போனதுல இந்த சில்வர் பெயிண்ட் பூசுனதான். அதனாலதான் அவனுக்கு பேரே ரோபோ சங்கர்னு வந்தது. ரோபோ மாதிரியே இருக்கேன். ஒரு 100 வாட்டி அடிப்பான். அதுல எல்லாம் நல்ல காசா. ஓ, அப்ப நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு ஆனால் கஷ்டப்படாமல் யாருமே வர முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து காமெடி நடிகர்களே எடுத்துக்கோமே. இப்போ வந்து வடிவேலு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த எட்டுப்பட்டி ராசா அதுலலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு எலும்பாக இருந்தார். அந்த இதில் அந்த பாய் விரிப்பார்ல, ஒரு பாய் விரிக்கிற காமெடி நீண்டுக்கிட்டே போங்க திரும்ப திரும்ப இது பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ ஒல்லியாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆள் சேர்ந்து 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 இப்போ ஓரளவு நல்லா இதுவாக வந்துட்டார் ஆள். அப்படி வத்திக்கிட்டதுல இந்த பெயிண்ட் பூசினதுலதான் அவரு சொல்றாரு மஞ்சுக்கம்மால ஃபர்ஸ்ட் வந்தது. அது இது ஓட்டையில போய் சார்ந்துருச்சான். ஷேவ் பண்ணிட்டு பண்ணணுமா? அதுவும் ஷேவ் பண்ணிட்டு பண்ணாதான் பெயிண்ட் நல்லா பிடிக்கும்னு ஷேவ் பண்ணிட்டு அப்போ வாங்கல. அப்படி பண்ணல அந்த ஓட்டை வழியா நிறைய பெயிண்ட் உள்ள போயிடுச்சான். அதுவே ஒரு 100 வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தா, ஒரு வாட்டி பண்ணா கூட உடம்பு மன்னிச்சு ஏத்துக்கும். 100 வாட்டி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்பவே மஞ்சள் வந்துச்சான். ஆனா பண்ணி விடுறவங்க கிளீனா தானே பண்ணி விடுவாங்க இல்லையா? இல்ல, அவங்களுக்கு என்ன, எனக்கு இந்த இதை கொடு, ஆக்டர் கொடு, எனக்கு அதுக்குதான் உனக்கு காசு கொடுக்குறேன், வேற நீ பத்திரமா இருக்கிறதுக்கு இல்ல, உன்னை சேஃப்டியா பாக்குறதுக்கு இல்ல. இப்ப இவனே போயிருக்கானே சீத்தவங்களுக்கு, சுரேஷ்குமாரனே, அவங்களுக்கு வேண்டியது ராஜா கேரக்டர், ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அந்த பாட்டுக்கு ஆட சொல்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் கோமாளி மாதிரி போட்டு. அவங்களுக்கு வேண்டியது ராஜா மாதிரி இருக்கணும் நீ தோற்றத்துல. என்ன அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் நாங்க பண்ணுவோமே தவிர நீ சேஃப்டியா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, நீ மயக்க மட்டும் விழுக மாட்டியான்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். எங்களுக்கு வேண்டி கொடுக்குற பணத்துக்கு நாங்க அதுதானே பார்ப்போம். எல்லாம் அவங்க பார்க்க முடியாதுல்ல, அவங்களும் டைரக்டர். நம்ம தானே உடம்ப பத்திரமா வச்சுக்கணும்.
நீயே துணிஞ்சு நடிக்கல, அப்புறம் என்ன நானும் இதுக்கு தானே செய்வேன். அப்பவே ஜாண்டிஸ் வந்துச்சேன். நடிக்கிறதுன்னு சொல்றோம், அதுலயும் எவ்வளவு இருக்கு, உள்ள போனாதானே தெரியும். அப்பவே ஜாண்டிஸ் உடம்பு தாங்க முடியாம வந்துச்சான். ஆனா அப்பையிலேருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஆளா மம்மி? அப்ப எடுத்து சரியாயிடுச்சான். அதுக்கப்புறம் திருப்பி குடிச்சது இல்லை, இப்ப திருப்பி இதாயிடுச்சு. ஓ, அது இருக்கிறதோட குடிக்க எல்லா ஊர் குடியும் அவ்வளவு நாடும் போயிருக்கானோ போய். அப்பா ஒரு நாடு கூட விடலையா. சிலோன்ல இருந்து போயிட்டு இறங்குனா நேர அமெரிக்காவெல்லாம் போயிருக்கானா, எல்லா இடமும் போயிருக்கானா. நம்ம இந்தியாவில் இதுக்கு நம்ம இதுல இருக்க எல்லா நாடும் போயிருக்கானா. இறங்கின உடனே பிளைட்ல யாரும் ஃப்ரெண்டு விட்டாங்க, திருப்பி மாறி போயிடுவானா, வேற பிளைட்டே போயிடுவானா. குறிக்கோளே இல்லாமதான் போயிருக்கேன். பணம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஜாலியா இருந்திருக்கேன். ஓரளவு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன். அந்த ஜாலியா இருந்ததுலதான் மருகா உடம்ப கெடுத்துக்கிட்டேன். இப்போ ரஜினி எல்லாம் இருக்காருன்னா அவங்க மிஸ்ஸஸ் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க மிஸ்ஸஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் விட்டா. அதே நான் சொல்லலை, இந்த மாதிரி இது பாட்டுக்கு இது ஆடுறதும் பாடுறதும் இருக்கு. ஆனால் வெயிட் இவ்வளோ வச்சிருக்காமே ஆட முடியுது அவங்களால? நல்ல அவனுக்கு உடம்பு அப்படியே அவன் சொல்றபடி கேட்கும். இந்த கையை மட்டும் அசைக்கணும்னா அதுவே பரதநாட்டியம் ஆடணும். அப்படி பாடி பில்டர்னா சூப்பரா. அவங்க மிஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா டான்ஸர் தானே சொல்கிறோம். அது ஆனால் ரொம்ப இது இந்த படத்தில் அவங்க ஆடுற மாதிரி நடிகை ஆடுற மாதிரி ஆட முடியல. சும்மா டப்பாங்குத்து இதுதானே ஆடுது. அந்த மாதிரி தான் ஆடுது. அப்புறம் அதுக்கு படத்தில் நடிச்சிருக்கலாம். மிக்சஸும் படத்தில் நடிச்சிருக்கலாம். லைலாவோட ஏதோ ஒரு படம் 2 படம் நடிச்சிருக்கலாம். லைலாவுக்கு ஃப்ரெண்டா தோழியா அது போட்டு கிளிப்பு போட்டு காமிச்சாங்க. 2 படத்தில் நடிச்சிருக்கா. அவளுமே 2 படத்தில் நடிச்சிருக்கா. ஆனா அவர் தான் வீடு பார்த்தீங்கன்னா சான்சேல் அடிச்சுக்க அவ்வளோ பெரிய வீடா இருக்கு. ஹைட் அவ்வளவு ஹைட் இருக்கு. வீடு ஆகாயத்துக்கு சொல்ற மாதிரி இருக்கு ஹைட் வீடு. இடம் கிட்டத்தட்ட 50 சென்ட்ல கட்டியிருப்பாரு. ஒரு கார் பார்க்கிங்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீடு, ஹால் இதெல்லாம் இருக்கும் போல. அதுக்கடுத்த ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருக்கும் போல. பெரிய இந்த இது மாதிரி இருக்கு, மால் மாதிரி இருக்கு வீடை பார்த்தா. கார் மட்டும் இவங்க வீட்டு கார் மட்டும் 2 கார் நிற்கிது. அதுல இவங்க மட்டும் தான் இருக்கா ஆளாமே, இல்ல தனி வீடு தானா? அந்த இந்திரஜா குடும்பம் இருப்பான்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா தனி வீடு தான் இவங்களுக்கு. தனி வீடு தான் இவங்களுக்கு. ஃபிளாட் மாதிரி சேர்ந்து இல்ல. ஃபிளாட் மாதிரி சேர்ந்து இல்ல. வீடு தனி வீடு தான். நம்ம அன்னைக்கு ஒரு ஃபிளாட் பார்த்தோம்ல மேம் திருச்சியில, எங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறவர். ஆமா பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஃபிளாட் நல்லா இருந்துச்சு. ஆனால் நம்ம தான் சொல்கிறோம், நம்ம இந்த கிராமத்தில் இருந்தால் தான் காற்றெல்லாம் வருதுணும். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் வாசலில் உட்காந்து இந்த இடம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், காற்று நல்லா இருந்துச்சு. அது ஊருக்கு ஒதுக்குப்புறம் தானே நம்ம அன்னைக்கு போயிருக்கோம். ஆமாம், ஊருக்கு ஒதுக்குப்புறம் சூப்பராக இருக்கு. போய் ரொம்ப செஞ்சார். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் போயிருக்க வேண்டாம். ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். லைஃபை விட்டுட்டு போயிட்டாரு. இவ்வளோ பணம். ஆனால் அவர் அந்த லைஃபை விடுறதுக்குள்ளேயுமே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. எம்மே இல்லை, என்ன அனுபவிக்கிற வயசு தானே. 46 வயசு ஒரு வயசா இல்லை மேமி. ஹாப்பின்னு அவர் எதை நினைச்சாரோ அதெல்லாம் அதான் சொல்றாரு. உலகத்துல நான் அடிக்காத சரக்கே கிடையாது அப்படின்னு. இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு இது பண்ணா போதும்டா. ஆனா டெய்லி முன்னாடி இந்த பாடி பில்டரா இருக்கேல, காலையில டிஃபன் சாப்பிட மாட்டாராம். முட்டை 75-80 முட்டை சாப்பிடுவாராம். ஆத்தி அப்படி முட்டை சாப்பிடுவாராம். அவங்க அண்ணன் சொல்றாப்புல, முட்டை மட்டுமே 75-80 சாப்பிடுவாங்க. 1-2 இல்ல. பாடி பில்டர் இந்த இதுக்கு ரோபோசங்கருக்கு ஆக்ட் கொடுத்தேன்ல, முட்டை இப்பவுமே ஒரு நாளைக்கு 3 முட்டை 4 முட்டை சாப்பிடுவாராம். காலையில மட்டும் 4 முட்டை சாப்பிடுவோம். உடம்பு அதிகமாக வெயிட் போட்டாலும் அசிங்கமாக தானே இருக்கு இல்லையா? அவர் நல்லா தான் இருக்கு. அவரோட உடம்பு வாஞ்சாலையாக தான் இருக்கு உடம்பு. இந்த குண்டா இருக்கவங்க எல்லாம் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாரு அண்ணே. ரொம்ப நல்லவையா. அவனோட அங்கே இருக்க மூத்த பொண்ணு என் பொண்ணுதான் வளர்க்குறோம்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு கொடுத்துட்டேன். அப்போ பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கும் போல. சரி, நாங்கள் வளர்த்துருக்கோம். அப்போ பிறந்த உடனே இந்த பிள்ளைய கொடுக்க முடியாது, செல்ஃபிஷாக இருக்கோம்னு சொல்லிடுவான்னு. சரி, நாங்களும் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துருப்பாங்க. அவருக்கு இன்னொரு பையனா சயின்டிஸ்டா இருக்கானா, சிவகாசியிலே சயின்டிஸ்டா இருக்கானா.
சிவகாசியில சயின்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்களா? தெரியலையே. சிவகாசியில் என்ன மேம் இருக்கு? ஒன்றும் இருக்காது, பட்டாசு தொழிற்சாலை தான் இருக்கு. என்னமோ சொன்னாரு அவர். என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்டாங்க. சிவகாசியில சயின்டிஸ்டா இருக்காரு, சயின்ஸ் இதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் சயின்டிஸ்ட் தானே? ஆமாம். ஆராய்ச்சினா ஒன்று பிஹெச்டி கூட படிக்கலாம்ல? தெரியல. பிஹெச்டியா என்னன்னு தெரியல. ஆனா அவர் சுமாராக தான் இருக்காரு. அவரு வசதி கம்மியாக தான் இருக்காரா? கம்மியாக தான் இருக்காரு அவரு. அவர் எங்கே இருக்காரா? அவர் சென்னைக்கும் இந்த இதுக்கும் போயிட்டு வருவாரா மகன்டையும். அவர் ஒய்ஃப் இல்லை அவருக்கு, அண்ணனுக்கு. ஓ, அதனாலதான் இந்த பொண்ணை இவங்கள்ட்ட கொடுக்க வளர்த்துறதுக்கு விட்டுட்டாரு. ஒய்ஃப் இல்லை அவருக்கு, பொம்பளை இல்லாம இப்படி வளர்க்குறதுன்னு. இந்த பொண்ணு அதனால சைலண்ட் கேரக்டரா இருக்கு. அது இவங்க மகளும் அங்கே இருக்குது, யாருக்குமே தெரியாது. இப்ப நான் தான் சொல்றேன் அப்படின்னாரு. இந்திரஜா மட்டும்தான் அவருக்கு பிறந்த பொண்ணு. ஓ, அதனாலதான் இந்திரஜாக்கு இம்பார்ட்டன்ட் கூட கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ட் கம்மியா கொடுக்குறாங்க, அந்த பிள்ளையும் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கல. ஆமா, அதுவும் எல்லாத்துலயும் வரல. சரி, நீங்க ஆடுங்க, நான் ஆடிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு சில பிள்ளையே தன்னோட இதை நிலைமையை உணர்ந்துகிட்டு நல்லது பண்ணுது. ஆமா, வேறொரு பிள்ளையா இருந்தா நீங்க என்னை மெனக்கெண்டு வளர்த்தியே நானும் உரிமை எடுத்துக்குவேன் அப்படின்னு. ஆமா, எனக்கு செய்யறது செய்யுங்க, உங்களுக்கு செய்யறது செய்யுங்கன்னு சண்டை போடுங்க. ஆனா பரவாயில்ல, நல்ல லைஃப். இவ்வளவு தூரம் வசதி இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு. பிறந்ததுலேருந்தே வசதி தானா ரூபசுந்தர். ஆனா இந்த கோயில் டான்ஸுக்கெல்லாம் போயிடுவாராம். அதுலலாம் காசு கொடுப்பாங்க. ஆமா, இந்த காலத்துல காசு இல்லாம எந்த வேலையும் யாரும் பாக்குறது இல்ல. ஆனா இவ்வளவு சின்ன வயசுல போயிட்டாரு. ஆமா, ரொம்ப அதுதான் வருந்தத்தக்க. ரொம்ப நல்லவரான். அங்க கடைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க, வாழைப்பழம் இந்த பழம் இவங்க வாங்குறாங்க, அந்த பழத்தையும் சாப்பிட்டு வரான். எது? ஏலரிசி வாழைப்பழம் தான். வாழைப்பழக்காரிட்டு அங்கே பழக்கடை வச்சிருக்கான் ஒரு அம்மா. அந்த அம்மாட்ட ஏலரிசி பழம் தான் வாங்குவான் பிள்ளையா. ரொம்ப சுங்குது ஒரு சீப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு காசு அப்புறம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. ஆனா மொத்தமா சேர்த்து வச்சு எவ்வளவு காசுன்னு சொன்னாலும் கொடுத்துருவாரு. ஆனா எடுத்துக்கிட்டு போகையில காசு கொண்டாடாமலே எடுத்துக்கிட்டு போவாராம் பழம். அவரு சேர்த்து வச்சு தந்துருவாருன்ட்டு அவங்கள விட்டுருவாராம். இது எப்போ அவர் காமெடி பார்த்தாலும் நல்ல ஜோக்காக இருக்கு. நல்ல காமெடியாக பண்ணுவார். மாரி படத்துலலாம் சூப்பராக பண்ணுவார். மாரி படத்துல அப்படி கூட சம்பாரிச்சிருப்பாரு. நான் நினைக்கவே இல்லை. வீடை பார்த்தீங்கன்னா எப்பா இப்படி பார்க்கணும் போய் அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளாம் என்ன வீடு அது பூரா இந்திரஜாவுக்கு தான். இப்போ அந்த பொண்ணு வளர்க்கறதுனால எதுவும் கொடுப்பா கொஞ்சம். இந்திரஜாவும் திறமையா தானே இருக்கு. ஆனா அவங்க மிஸ்ஸஸ் அதுக்கப்புறம் அவங்க சினிமாக்கு இதுக்கு வரல போல. கொஞ்ச நாளைக்கு இந்த சமூக சேவை மாதிரி அதுல சேர்ந்துட்டாங்க. ஆனா நம்ம நினைச்சோம்ல இவருக்கு படம் கம்மியா தான் இருக்கு, இவளுக்கு அப்புறம் இவ்வளவு வசதி நினைச்சோம். பயங்கர வசதியா இருக்கு. ஒரு சிலர் மம்மி கிடைக்கிற வேலை எல்லா வேலையும் செஞ்சுதான் காசு சேர்க்கிறாங்க. ஆமா, அதான் அவர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் கூட அவன் ரெஸ்ட் எடுனா எடுக்கவே மாட்டேன். அவன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கான்னா காரணம் அவனுடைய உழைப்பு தான். அதாவது சத்து நேரம் படுறான்னா படுக்க மாட்டானா, படுக்கிறதுக்காக நைட்டு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவானா ஷூட்டிங் இருக்குன்னா. இப்ப கூட இந்த ஒரு வாரம் முன்னாடி சாகருக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறேன். ஒய்ஃபு சொன்னாலும் இல்ல படுங்க 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பலாம் ஷூட்டிங்க்கு அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு டிவி போட்டு உட்காந்து அவங்க வீட்டுல ஷூட்டிங்க்கு போறதுக்கு. அப்படியெல்லாம் ஷூட்டிங் போய் தான் மயக்கம் போட்டு விழுந்துருக்கேன். உடம்பான அவன் நல்ல தெம்பாதே, மனசளவுல தெம்பாதான் இருந்திருக்கேன். உடம்பான அவனுடைய இதை ஏத்துக்க முடியல. உடம்பால அவன் பண்ண அக்கிரமத்தில் அவன் இப்ப எழுந்திருக்கிறேன் இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் எல்லாத்தையும் மனசு உடம்பு ஏத்துக்க முடியல. உடம்பு பாவம் தானே. ஆமா, ஆனா அவன் மனசளவுல தெம்பாதான் இருந்திருக்கேன் கடைசி வரைக்கும்.
ஷூட்டிங் போற அன்னைக்கு 3:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் போகணும்னு எந்திரிச்சு உட்காந்துருந்தானா. ஏதாச்சும் ஒண்ணுன்னா ரொம்ப இது பர்ஃபெக்டா பார்ப்பானா. ஷூட்டிங் 7 மணிக்கு இருக்கணும்னா 6 மணிக்கே போயிடுவானா. பரவாயில்ல. காசு சேர்க்கறதுல ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஆனா மாரிமுத்துன்னு ஒருத்தர் பார்த்தோம்ல மம்மி, இந்த டிவில ஆடுறது, அவரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தானே மம்மி? அவர் அப்படிதான். அவருக்கு இந்த அளவு திறமை இல்லையுமே. அதே சொல்றேன்ல, உடம்பு அவன் சொன்னது வளைக்கு வளையுமா. இந்த இடம் மட்டும் வளையணும்னா காட்டுறாரு அவங்க அண்ணே. இந்த இடம் மட்டும் அதுவா தானா வளையுமா. இந்த சைடெல்லாம் வளையாம இந்த இடம் மட்டும். அப்ப அது ஒரு கலை தானே. ஆமா, அந்த கலை இருக்கு அவர்கிட்ட. கலை இருக்கு ரோபோசங்கர்ட்ட. அந்த கலையினாலதான் அவர் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. அந்த கலையை உண்மையா கொண்டு போனாங்க. அந்த கலையை வச்சு அவர் திருப்பி ஜோக்கெல்லாம் இது பண்ணிட்டாரு. யாருடைய குரல்ல வேணாலும் பேசுவாரா. மிமிக்ரி. கமலஹாசன் மாதிரி பேசணும்னா பேசுவாரா, ரஜினி மாதிரி பேசணும்னா பேசுவாரா. எல்லா திறமையுமே இருந்துச்சு. ஆனா அவரு வெயிட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நம்ம பார்க்கையில பார்த்தா என்ன இவ்வளவு குண்டா இருக்காரு, காமெடியா இருக்காரு அப்படின்னு தான் தோணும். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கையில வெயிட்டை நம்ம குறைக்கையிலே நம்ம நினைச்சிட்டோம் அவருக்கு ஏதோ ஒரு நோய் குறைஞ்சி வச்சு ரொம்ப அப்படின்னு தானே. வெயிட்டா இருக்கவங்க நல்ல குண்டா இருக்கவங்க ஒல்லி ஆயிட்டானா ஆமா அப்படியும் குறைச்சிட்டோம். அதே மாதிரி தானே இந்த இவர் இருக்கார்ல, யாரு காமெடி ஆக்டர் இப்போ இருக்கார்ல, அந்த மூஞ்சி கூட வீங்கின மூஞ்சி மாதிரி இருக்கும்ல, இல்லை வீங்கின மூஞ்சி மாதிரி இருக்கா அவரும். ஆனால் அவங்கெல்லாம் வந்து ஷேப்பே சரியில்லை, மனுஷனோட ஷேப்பே சரியில்லை. ஆனால் வந்து நல்ல அவர் யோகி பாபு. ஆமாம், அவர் வந்து உடம்பு நல்லா மூஞ்சி பார்த்தீங்களா, இதே ஹேரை பார்த்துருக்கீங்களா அது. ஆனால் வந்து அவர் நல்லா சம்பாதிக்கிறார் இவன மாதிரியே. அவருக்கு நல்ல காமெடி நிறையா கொடுக்குறாங்க. அவர் ஆரம்பத்துலலாம் அவ்வளோ தைரியம் இல்லாமல் வந்தவர். இப்போ பார்த்தா எப்படி எல்லாரையும் இல்லை மேமே, இப்போ பெரிய ஆக்டர்களை கூட கலாய்க்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல இதுவாக இருக்காரு. எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளா இருந்தா சொல்லுவான் இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தா முடி வச்சுக்கிட்டு இருந்தா யாரு பாருவா. ஆனா வந்து அவருக்கு அதுதான் சொல்றேன். நீங்க இப்ப ரொம்ப ஒல்லியாவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா பணம் வந்துருச்சு, நல்லா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கூட தேறிடுவீங்க. அதே மாதிரி இது இந்த அவ்வளோ ஃபேஸோ ஏதோ ஒரு இது வந்து நம்ம நல்ல மேக்கப் போட்டு சூப்பராக கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ சபையில் கண்ணங்கரைன்னு இருக்காங்க, அவங்கள்ட்ட 50 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல வாங்க ஒன்றும் இல்லை வாங்க நாங்கள் சேர்த்துக்கிறோம் வாங்க அப்படிம்பாங்க. இதுவே நீங்கள் சோப்பாக சூப்பராக இருந்துட்டு 10 ரூபா மட்டும் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் தள்ளி நெல்லுங்கப்பா அப்படிம்பா. அந்த மாதிரி பணத்தை வச்சுதான் மனுஷரை இடம் போடுறாங்க. ஆமா, சினிமா உலகமும் அப்படிதான் இருக்கு, எல்லா உலகமும் அப்படிதான். அதுதானே மேம் வேணும். இப்போ நல்லதோ கெட்டதோ, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகிறதுனா காசு வேணும், சாப்பிட்றதுனா காசு வேணும், எல்லாத்துக்கும் காசு வேணும். ரோபோசங்கர் அப்பா பயங்கரமா இருக்கு, வீடு அழகா இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருக்கு வீடு. நீ பார்க்கலையா? நான் பார்க்கலையே. ரிவ்யூவா போட்டாலா இல்லை வந்து சும்மா சொன்னாலா? ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் பேசினாரு, அதெல்லாம் அப்ப ரிவ்யூவா? ரிவ்யூ இல்லை, ரிவ்யூன்னா இதுவா உள்ள போய் காமிக்கிறது, வீட்டுக்குள்ள காட்டல, வெளியில அந்த ரோட்ல இருந்து காட்டினாங்க. அது சும்மா கார் பார்க்கிங்லாம் காட்டினாங்க, எல்லாம் காட்டினாங்க. கார் பார்க்கிங் மட்டுமே ஒரு 10-15 கார் நிறுத்தலாம், அவ்வளவு கீழே இருக்கு ஸ்பேஸ். அது ஃபுல்லுக்கும் வீடு, மாடி 3 மாடி வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை விட பெருசா இருக்கு வீடு. நல்ல பணம் சேர்த்துட்டாரு. 2 கோடி இருக்கும் கண்டிப்பா அந்த வீடு. 2 கோடிக்கு மேலதான் இருக்கும், 2 கோடி 3 கோடி இருக்கும். ஆனா பரவாயில்ல அந்த வீட்டுல. ஆனா கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்தாரு, அதுக்கப்புறம் வாழ்றது குறிப்பிட்ட வரும். இப்ப பேர் என்ன பேத்தியோ அவங்க பிறந்த ராஜ்யம் எப்படியா மம்மி? இல்ல அதெல்லாம் ஒரு சிலர் சொல்லுவாள் புது சூப்பரா இருக்கேன். இப்ப பிறந்திருக்கு பையன் இந்திரஜாக்கு, போட்டோல இந்திரஜா பையன், அவனே நல்ல டேலண்டா இருக்கேன் அந்த பையன். நல்லா உன்னையே பாக்கணும்னா உன்னையே வித்து பாக்குறேன் நீ பண்றதெல்லாம். அப்படி இப்பவே நம்ம தாரணேஷ் மாதிரி அப்படி பாக்குறேன். நம்ம தாரணேஷ் சொன்னீங்கல்ல அன்னைக்கு அழகா பேசுறேன். ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னேன், அம்மா வாந்தி எடுக்கல, புள்ள வாந்தி எடுக்கிற அம்மா அப்படிங்கிறேன்.
இப்படி தெளிவா பேசுறீங்க. அதே மாதிரி உங்களை இருக்கிறதுனா எப்படி இருக்கு சொல்லுவேன். ஆயா இன்னும் 2 days ஆயா. ஆமாம், நல்லா பேசுங்க. ரோபோசங்கர் நம்ம நினைச்சதை விட நல்லா பெரிய ஆள நல்லா சாதிச்சிருக்காரு. இத்தனையே அவர் ஒய்ஃபெல்லாம் செலவு பயங்கரமா தான் பண்ணியிருக்கோம். அதுல அது பண்ணது போக மிஞ்சம் இத்தனையும் பண்ணியிருக்காரு. மிஞ்சு அந்த அளவுக்கு மணி வந்திருக்காங்க. பரவாயில்ல, சினிமா நடிகருக்குலாம் ஃபர்ஸ்ட் 5000 கொடுத்தாங்களா, இவரை டிமாண்ட் பண்ணி தான் வாங்கினாரா 50,000 வேணும்னு. அதுவுமே 5000க்கே திருப்பி கூப்பிட்டாங்களா. இவர் 5000க்குலாம் வர முடியாது, டிமாண்ட் பண்ணி தான் வாங்கினாரா 50,000. அப்புறம் அப்படியே கூடிருச்சா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும். ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம்னாவே அடுத்தடுத்து அவன் வர்றவனும் அதை கூட தானே சொல்லுவேன் அமௌண்ட். இப்போ சீத்தமில்லை இவனுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சுரேஷ்குமாருக்கும். அவனுமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ காசு வேணும், நான் வரணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி. ஏன்னா அவனுக்கு கிராக்கி இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டேன். அவனும் பயங்கரமான ஆளா இருக்கேன், நமக்கு வேல்யூ இருக்குன்னு. பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குங்களா என்னன்னு தெரியல. அங்கே இருக்கு பொம்பளை பிள்ளை எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அவன் வேணும்னா இப்போ அவன் டிமாண்ட் பண்றதை கொடுத்துதான் ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். முதல்ல கூப்பிட்டா சரின்னு இருந்தவன் இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அவனும் சம்பாதிச்சிருவேன், பெரிய லெவலுக்கு வந்துருவேன். அதுக்குதான் சீத்தமிழுக்கே வந்தது. ஆமா, அது மணிமேகலை சொல்லுது, இனிமே உங்க பையனை பிடிக்க முடியாது பாருங்க, எங்கே போய் நிப்பாருன்னு அப்படிங்கிறது மணிமேகலை அவங்க அம்மாட்ட. அது இன்ட்ரோ பண்ணலே பிளாக் ஸ்டார் தானே இன்ட்ரோ பண்ணது. அண்ணனும் பாத்தீங்கன்னா அண்ணன் அப்பெல்லாம் அடிப்பாரு திட்டுவாரான். அப்பெல்லாம் பார்த்து பேசாமதான் உட்கார்ந்துருப்பானா. அவன் உருப்பிடாம போறானே, கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது பொண்ணு இருக்க மாட்டேன்னு பார்த்து. என்ன ஆனா இப்ப வந்து அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு, அவன் நாங்க டிவிக்கே வர்றோம் அப்படின்னு. நான் வாங்குற சாதாரண சம்பளத்துக்கு சீத்தமிழுக்குலாம் வர முடியுமா சொல்லுங்க. நான் திரும்பி கவர்மெண்ட்ல தான் இருக்கேன், அவர் கவர்மெண்ட்ல தான் இருக்காரா அண்ணே, கவர்மெண்ட்ல தான் ஏதோ வேலை பாக்குறானா. ஆனா என்னையெல்லாம் சீத்தமிழ்ல ஏத்துவாங்கன்னா என் தம்பியை தொட்டு தானே நாங்க வந்தோம் அப்படிங்கிறாரு. இவ்வளவு பெருமையான விஷயம் டிவியில போய் பாக்குறாள். அவரை டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போய் பரவாயில்ல, மணி சேர்க்கறது கத்துக்கிட்டேன். நீ தனியே பங்களா மாதிரி கட்டிடுவேன். ஆமா, பெரிய லெவலுக்கு வந்துருவேன். ஆனா இன்னுமா அந்த கஞ்சியும் கூழுந்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல. இல்ல அதுக்கப்புறம் மாறிடுவேன், இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னா மாறிடுவேன். அதான் மணி சேர்க்க கத்துக்கிட்டேன். இனிமேலுக்கு அவனுக்கு வீடும் கட்டிடுவேன், அம்மா அப்பாக்களையும் அங்கே கொண்டு போயிடுவேன், எல்லாருக்கும் நல்லா செய்வேன் சூரி மாதிரி. அப்புறம் வந்து இது ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுவேன். அது கல்யாணம் பண்றது இப்பவே பொண்ணு ரெடி. அந்த பிள்ளைதான் அந்த நாடகத்தில் அடிச்ச பிள்ளைதான் அது அவனோட சுத்துது. அது அவன் என்ன உசுறு விடுது அவனுக்குன்னா. நல்லா அழகா இருக்கு, நல்ல பிள்ளையாரு. அந்த பிள்ளைதான் ரெடி இப்பவே பொண்ணு. அதான் கேட்குது, நான் வந்தா நான் இதுக்கு போயிட்டு வந்தா என்னை சமைக்க சொல்லுவீங்களா, நீங்க சமைச்சு போடுவீங்களான்னு மாமியாட்ட கேட்குது. அம்மாட்ட சுரேஷ்குமார்ட்ட அவ சொல்ற, நான் சமைச்சு போடுவேன் மகளே, ஒரு மீன் குழம்பு வச்சு ஒரு சோறு பிடிச்சு போட முடியாது, அதனால நான் போட்டுவேன் மகளே அப்படிங்கிற மருமகள்கிட்ட. நீ பார்க்க வேண்டாம் மகளே, நானே பார்த்துக்கிறேன் மகளே அப்படின்னு அந்த ப்ரோக்ராம்ல. ஆனா அது கண்டிப்பா உண்மையா தான் நடக்கும் போல. எல்லாருமே ஜோடி வச்சிருக்காங்க. சிவனுக்கு ஒரு ஜோடி இல்ல, அது ஒரு சிலருக்கு தான் மேம் செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. நம்ம நினைக்கிறோம், நம்ம என்னவா நினைக்கிறோம், இவங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து தொட்டுக்கிட்டு நடிச்சிட்டான்னு வச்சுங்க, இவங்க 2 பேரும் தான் பேருன்னு நம்ம வெளியே இருந்து நினைக்கிறோம். ஆனா சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ சுச்சுவேஷன்ஸோ அவங்களோட சூழ்நிலைகள் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போ வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்னேகா இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் யாரோட நடிச்சிருக்காங்க, விஜயோட நடிச்சிருக்காங்க, அஜித்தோட நடிச்சிருக்காங்க, எல்லாரோடையும் நடிச்சிருக்காங்க, கமல் எல்லா டாப் ஆக்டரோடையும் நடிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் சின்ன வயசுல அவங்க இருக்கையிலே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அவங்க அப்பெல்லாம் மேரேஜே பண்ணல. பிரசன்னாவை தான் இப்பதான் மேரேஜ் பண்ணணும்னு பிரசன்னாவை இப்பதான் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அவங்க அப்ப டாப்பா தான் இருந்தாங்க ஸ்னேகா. ஆனா வந்து அவ்வளோ இது அப்பாஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருப்பேன், அவனெல்லாம் ஜபி மாதிரி இருப்பேன். அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து அப்பெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு இப்பதான் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கு. மேரேஜ் பண்ணிருக்காங்க.
அதே மாதிரி தான் இவங்கெல்லாம் இப்போ நம்ம வந்து தொட்டுக்கிட்டு நடிக்கிறான்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு செட் ஆயிருது, அதுலேயே பேர் அமைஞ்சிருது. ஒரு சிலருக்கு வந்து விட்டுறா. அதனால இதெல்லாம் நம்ம எனக்கு என்னமோ செட் ஆகுதுன்னு தோணுது, தெரியல. எல்லாருமே ஜோடியா தெரியுறாங்க. இதுவே ஜோடி தேர்ந்தெடுத்து கொடுத்துருது சீத்தமில்ல. நம்ம இங்கே இருந்தெல்லாம் பொண்ணு வாக்க வேண்டாம், அங்கே நடிக்கிற பிள்ளையில இவங்க ரோபோசங்கர் அவன் பொண்டாட்டி இப்படி நடிக்கிற பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி அந்தந்த வீட்டுல உள்ளவங்களே சேர்ந்துடுறாங்க. நம்மள அந்த வீட்டுல இருக்க பொண்ணு கட்டிக்க மாட்டேங்குது. அப்படி சேர்ந்த கஷ்டம் அதுகளுக்கும் தெரியும். ஆமா, இந்த வேலையில இருக்க இவ்வளவு டைம் ஒதுக்கணும், இதுல ஒண்ணும் பண்ண முடியாது, இதுல இப்படித்தான் அப்படிங்கறது அதுகளுக்கும் தெரியும். அதுக வந்து அதிக இந்த வேலை பார்த்தாலும் நான் சாஃப்ட்வேர்ல இருக்கிறதையும் கட்டி. அப்புறம் நம்ம என்ன பண்றது, எப்படி பொண்ணு தேடுறது? எனக்கு தான் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, உன்னுடைய கல்யாணத்தை நினைச்சா எப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியல. என்ன மீன் நறுக்கியிருக்கோம்? இந்த புடலங்காய், வெங்காயம் கொஞ்சம் கூட்டிருக்கோம், கீரை தோட்டம், இது கத்திரிக்காய். சரி, சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. காலையில பார்த்தீங்கன்னா தோசை, மதிய சாம்பார். இது இந்த காலைக்கும் மதிய சாம்பார் அந்த இருக்கு. மதியம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம். இப்போ இந்த கீரை மணத்தக்காளி கீரை அவனுக்கு வச்சுட்டேன், டிஃபன் கட்டிட்டேன். இது கொஞ்சம் எனக்கு மணத்தக்காளி கீரை பொரியல், இது புடலங்காய் கூட்டு, பூசணிக்காய் சாம்பார். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உள்ள லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.